सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि। हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद। प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ। ஓம் நமோ வெங்கடேசாய. ஒழிவில் காலமெல்லாம் உடனாய் மன்னி வழிவிலாடிமை செய்ய வேண்டும் நாம். தெழி குரல் அருவி திருவேங்கடத்து எழில் கொள் சோதி எந்தை தந்தை தந்தைக்கே என்கிறார் நம்மாழ்வார். கருடத்வஜாய வித்மகே பக்ஷிராஜாய தீமகே தன்னோ கருட பிரச்சோதயாத் என்று இன்று நாக சதுர்த்தி கருட பஞ்சமி இரண்டும் கலந்து இந்த சிறப்பான கருட சேவையை நாம் நேரடி ஒளிபரப்பில் திருமலையிலிருந்து செவித்து கொண்டிருக்கிறோம். இந்த கருட பஞ்சமி என்பது வருடத்திற்கு ஒரு முறை, நாக சதுர்த்தியும் அப்படித்தான். அதை முன்னிட்டு, அந்த பண்டிகையை முன்னிட்டு இப்பொழுது நாம் சேவித்து கொண்டிருப்பது எம்பெருமான் கருட வாகனத்திலே திருவீதி உலா வர காத்து கொண்டிருக்கிறார். அவருக்கு கைங்கரியங்கள் செய்யப்பட்டு மங்கள நீராஜனங்கள் சமர்ப்பித்து கொண்டிருக்கிறார் அர்ச்சக சுவாமி. மனிதர்கள் மட்டுமல்லாமல் விலங்கினங்கள் கூட பகவானுடைய தொண்டிலே சேவையிலே ஈடுபட்டு மோட்சத்தை அடைகிறது. அப்படித்தான் இந்த கருடனும் கூட பகவானுக்கு வாகனமாக மாறி தொண்டு செய்து கொண்டிருக்கிறான். கருடன் மட்டுமல்ல, அனுமந்த வாகனம், சேஷ வாகனம் என்று இவ்வாறு அனைத்து வாகனங்களும் இந்த பகவானுடைய சேவையிலே திளைத்து மோட்சத்தை அடைந்துள்ளன. அதேபோல் இந்த கருட வாகனத்தை நாம் சேவிக்கும் பொழுது நமக்கும் முக்தியையும் மோட்சத்தையும் எம்பெருமான் அளிப்பார் என்று நம்பிக்கொண்டு சேவிக்கலாம் கருட பகவானின் மீது எம்பெருமான் திருவேங்கடமுடையானை. ஸ்ரீவைகுண்டத்திலே பரவாசுதேவனுக்கு திருவனந்தாழ்வானை போன்று நித்திய கைங்கரியங்கள் செய்து கொண்டிருக்கும் நித்தியசூரிகளில் ஒருவரான ஸ்ரீ பக்ஷிராஜனை குறித்து சுவாமி ஸ்ரீ தேசிகன் தண்டக வடிவத்திலே
கருட பஞ்சசதி என்ற 51 ஸ்லோகங்களுக்கு தொகுப்பு செய்து அந்த பகவானை செவித்துள்ளார். சுவாமி ஸ்ரீ தேசிகனுக்கு எதிராக ஒரு பாம்பை சிலர் ஏவிவிட சுவாமி கருட மந்திரம் உள்ளடக்கிய இந்த கமண்டல தண்டகத்தை, இந்த கருட தண்டகத்தை ஜெயிக்க கருடாழ்வாரும் அந்த நாகத்தை துரத்தி சென்றது என்று அந்த நிகழ்ச்சியானது இந்த உயர்ந்த கருட மந்திரத்தை சுவாமி தேசிகனுக்கு அவர் தம் தாய்மாமாவான அப்பலாச்சாரியா உபதேசித்தருளினார். சுவாமி அந்த மந்திரத்தை ஜபித்து ஹயக்ரீவரின் அருளை பெற்றதாக சரித்திரம். அப்படி அனைவருக்கும் கூட கருட பகவான் என்றால் ஒரு விதமான, அதாவது பகவானுக்கு சேவை சாதித்து கொண்டிருக்கும் அந்த கருட பகவானை சேவித்து கொள்ளுகிறார்கள். இன்று நாம் இப்பொழுது சேவித்து கொண்டிருப்பது கருட பஞ்சமியை முன்னிட்டு கருட வாகனத்திலே எம்பெருமான் திருவேங்கடமுடையான் எழுந்தருளி இதோ திருவீதி உலா வர காத்து கொண்டிருக்கிறார். அந்த அருமையான காட்சியை கருட பஞ்சமியை முன்னிட்டு நாம் சேவித்து கொண்டிருக்கிறோம். சுவாமி தேசிகன் கருடனை வழிபட்டால் மனநோய், வாயு, இதய நோய், தீராத விஷநோய்கள் தீரும் என அவர் எழுதிய கருட தண்டகத்திலே குறிப்பிட்டுள்ளார். ஸ்ரீவில்லிபுத்தூரில் கருவறையில் பெருமாளுடன் கருட தரிசனத்தை காணலாம். பகவானும் பக்தனும் சேர்ந்து அருள் செய்வது இங்கு மட்டுமே. இதோ எம்பெருமான் எழுந்தருளியுள்ள அந்த திருமலையிலே ராஜகோபுரத்தை செவிக்கிறோம். கோபுர தரிசனம் என்பது கோடி புண்ணியம் என்பார்கள். அப்படி கருடன் ஏராளமான இடங்களிலே பகவானுக்கு, அதாவது வைஷ்ணவ தலங்களில் முக்கியமாக எம்பெருமானை தாங்கி செல்பவர் இந்த கருட பகவான் தான். மன்னார்குடியில் நாச்சியார் சன்னதி எதிரில் கருடனின் தாடங்க பர்ணி என்ற சிலை உள்ளது. அமெரிக்காவின் சின்னம் கருடன். கருட கொடியை கொண்டே கிருஷ்ணன் கம்சனை வென்றதும் உண்மை. மௌரியர்களின் அதிர்ஷ்ட கடவுளாக கருதப்படுவதும் கருடன் தான். மங்கள வாத்தியங்களின் 16 வகையான தொனி அதோத்தியம் எனப்படும். அந்த நாதமே கருடன் எழுப்பும் ஒலியாகும் என்று கூறப்படுகிறது. வைஷ்ணவர்களின் திருவாராதனை மணியின் கைப்பிடியின் மேல் சுதர்சனரோ ஹனுமரோ கருடரோ இருப்பது மிகவும் விசேஷம். அவ்வளவு சிறப்பு பெற்ற அந்த கருட பகவானை எம்பெருமான் வாகனமாக்கிக் கொண்டு அந்த கருடன் மீது அதிரோகித்து இதோ திருமலையில் கருட பஞ்சமியை முன்னிட்டு திருவீதி உலா வர காத்து கொண்டிருக்கிறார். பக்தர்களே, அந்த கருட பகவானுடன் சேர்ந்து எம்பெருமானையும் செவிக்கலாம். இன்று விசேஷமான நாள். இதோ சஹஸ்ர லக்ஷ்மி காசு மாலையை தான் அணிவது மட்டும் அல்லாமல் அந்த கருடனுக்கும் சேர்த்து அணிவித்து அந்த பகவான் இதோ கருடனின் மீது அதிரோகித்து புறப்பாடு செய்யப்பட்டு அந்த திருவீதி உலா வந்து கொண்டிருக்கிறார். வீட்டு வாயிலில் திருஷ்டி கணபதியின் படம் மாட்டுவது போல கருட 10 துதியை மாட்டினால் துர்தேவதை நோய் வராது என்றும் எப்பொழுதும் மங்களங்கள் நிகழும் என்றும் கூறப்படுகிறது. திருப்பதி மலையில் 7 மலைகள் உண்டு. அதிலே கருடாத்ரியும் ஒன்று. கிரியாக, பறவையாக, வாகனமாக, பெருமாளின் மாமனாராக, ஆழ்வார்களுள் ஒருவராக, இப்படி பல வகைகளில் பெருமை கொண்டவர் கருட ஆழ்வார். பிரம்மோற்சவ நாட்களிலே சுவாமி புறப்பாடு கருடன் வட்டமிட்ட பிறகே நடைபெறும். கருடனை பார்த்தாலும் குரலை கேட்டாலும் நன்மையே நிகழும் என்பது உறுதி. அப்படி அந்த கருட பகவானுக்கு மிகவும் அருகிலேயே சாநித்தியமாக இருந்து வாகனமாக மாறி சேவைகளை சாதித்து கொண்டிருக்கிறார். பகவானுக்காக பகவானுடைய கருணா கடாட்சம் கருடனின் மீது மட்டும் அல்லாமல் நமக்கும் கிடைக்க வேண்டுமென்று செவித்து கொள்ளலாம். பகவானே வேங்கடவனே கோவிந்தா கோவிந்தா என்று, பக்ஷிவாகனா கோவிந்தா, பாண்டவ பிரியனே கோவிந்தா என்று அந்த நாமங்களிலே இவ்வாறு கருடனை கூட நாம் சேவிக்கலாம்.
கருட வாகனத்தில் எம்பெருமானை சேவித்துக் கொண்டிருக்கும் பொழுது ஒரு சில விஷயங்கள் தோன்றுகின்றன கூறுவதற்காக. இந்த ஸ்தோத்திரத்தை கேட்பவர்களுக்கு கருடாரூடனாக மலையப்ப சுவாமி எழுந்தருளிக் கொண்டிருக்கும் இந்த திவ்ய காட்சியை காண்போருக்கும் எல்லாவித நன்மைகள் ஏற்படும் என்பது சுவாமி ஸ்ரீ தேசிகனின் அனுபவ பூர்வமான உபதேசங்கள். ஓம் பஞ்சக நத்தாய வைகுண்ட வச வர்த்திதா ஸ்ருதி சிந்து சுதோத்பாதா மந்த்ராய கருத்மதே என்றும், ஸ்ரீ கருடன் பக்ஷிகளுக்கெல்லாம் அரசனாக விளங்குபவன், தமக்கு எதிரிகளான பெரிய பெரிய பாம்புகளை கூட அந்த கருடனால் விரட்டப்படுகிறது. சர்ப்பங்களை அடக்கி தன் திருமேனிலேயே ஆபரணங்களாக அணிந்துள்ளார் கருட பகவான். சர்ப்பங்களை ஆபரணங்களாக அணிந்துள்ள கருட பகவானை இன்றும் நாம் நாச்சியார் கோவிலில் காணலாம். கும்பகோணத்திற்கு அருகில் உள்ள திவ்ய ஸ்தலம். இந்த திவ்ய தலத்திலே கல்கருடன் மிகவும் பிரசித்தம். 9 நாகங்களை தன் திருமேனியில் ஆபரணங்களாக அணிந்துள்ளார். 9 இடம் என்பது நவக்கிரகங்களுக்கு சமம் என்றும் கூறியுள்ளார்கள். இவ்வாறாக கருட பகவான் நமக்கு அனைத்து விதங்களிலும் பகவான் எங்கு சென்றாலும் வாகனமாக மாறி அவருக்கு சேவை சாதிக்கிறார். அப்படிப்பட்ட கருட பகவான் சேவிக்கும் திருமலையப்பனை நாம் சேவித்துக் கொண்டிருக்கிறோம். నిలిచినికిలలో కాలు బ్రోచు నీ తనువుపై నిలిచినికిలలో కాలు బ్రోచు పెరియ తిరువడి నీది పెరుమాళ్ళు కొలురో గడు దివ్య రూపమా గరుడ వాహనమా
ஓம் நமோ வெங்கடேசாய. கோவிந்தா கோவிந்தா. பக்தர்களே, கருட பஞ்சமியை முன்னிட்டு கருட வாகன சேவை திருமலையிலிருந்து நேரடி ஒளிபரப்பில் நாம் சேவித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த விசேஷமான நன்னாளிலே காலையிலே புற்றிற்கு சென்று பாலை தெளித்து அந்த பகவானுடைய அனுகிரகத்தை பெறுவார்கள். ஏனென்றால் இந்த வேங்கடவன் திருமலையில் எழுவது, அதாவது சாட்சாத்காரத்திற்கு முன்பு புற்றிலே இருந்துதான் அவர் வெளிப்பட்டார் என்றும், அதற்கு பிரம்மாவும் சிவனும் அந்த மாடு கன்றுகளை பாலை சொரிந்ததாகவும் இப்படியாக நமக்கு தெரிந்த கதை. அதற்காகத்தான் புற்றிலே சென்று அந்த புற்றுக்குள் இருக்கும் பகவானுக்கு பாலை சமர்ப்பிப்பார்கள். அதற்கு தேவையான அந்த பூஜா திரவியங்கள் அனைத்தையும் கொண்டு சென்று பூஜை செய்வார்கள். அதேபோல் எந்த ஒரு கைங்கரியம் செய்தாலும் அதற்கு பலன் உண்டு. அதாவது பகவானுக்கு செய்யும் கைங்கரியங்களில் நமக்கு வேண்டியதை அந்த பகவானே கேட்காமல் கொடுப்பான். நாம் வேண்டும் அளவிற்கு அவன் பக்தவத்சலன், வாத்சல்ய சொரூபன் என்பார்கள். அப்படி திருமலையப்பன் கூட அவ்வளவுதான். நம்முடைய வேண்டுதல்களை கேட்டு செவி சாய்த்து ராமபிரானைப் போல நாம் கூறும் செய்திகளை முதலில் கேட்க வேண்டும், அதன் பிறகுதான் பேச வேண்டும் என்ற ஒரு நியதியை ஏற்படுத்தியவர் ராமபிரான். அந்த ராமாவதாரத்திலே அவ்விதமாக நமக்கு கூறியவர். அதேபோல் இந்த திருமலையப்பன் கூட நாம் சேவிக்கும் பொழுது நம்முடைய கஷ்டங்களை எல்லாம் கூறி பகவானை சேவிக்க வேண்டும். அதாவது நமக்கு என்ன வேண்டுமோ பகவானுக்கே தெரியும். அதை புரிந்து கொண்டு பகவான் நமக்கு அருளிச் செய்வார். அதனால் தான் பாகவத பிரிய கோவிந்தா, பக்தவத்சலா கோவிந்தா என்று கோவிந்த நாமத்திலே அந்த இரண்டொரு வார்த்தைகளை நாம் கூறலாம். கோவிந்தா என்றாலே போதும். நாம் ஒரு அடியடி வைத்தால் பகவான் 100 அடியிலே நமக்கு வந்து அருளிச் செய்வார். அப்படிப்பட்ட திருமலையப்பன் இன்று கருட பஞ்சமி நாக சதுர்த்தியை முன்னிட்டு கருட வாகனத்திலே பெருமான் எழுந்தருளிக் கொண்டிருக்கிறார். ஏதொன்றும் கூட தானம் செய்யாமல் தரிசனம் இல்லை என்ற ஒரு தலத்திலே நாம் பார்க்க வேண்டியுள்ளது. அது அந்த 108 திவ்ய தேசங்களிலே ஒரு தலம். எப்படி என்றால், திருநாங்கூரில் 11 திருப்பதிகளிலும் கோவில் கொண்டுள்ள நாராயணனை சேவிக்க தேவர்கள் வந்தபொழுது தேவர்கள் இந்த இடத்தில் கூட்டம் கூட்டமாய் கூடி நின்றதால் தேவனார் தொகை அதிகமாயிற்றாம். பாடல் பெற்ற திருத்தலம். இதனை கீழச்சாலை என்றும் குறிப்பிடுவார்கள். சுமார் 1 மைல் தொலைவில் மன்னி ஆற்றின் தென்கரையில் இந்த கோவில் அமைந்துள்ளது. இந்த தலத்து பகவானுக்கு தெய்வநாயகன், மாதவநாயகன் என்ற பெயரும் உண்டு. அவர் நின்ற கோலத்திலே தரிசனம் தர இறைவிக்கு கடல் மகள், அதாவது அந்த தாயாருக்கு கடல் மகள் நாச்சியார் என்பதும் நாமகரணமாம். இவர் திருவிடந்தையிலிருந்து வந்த பெருமாள் என்றும், பார்க்கடலிலிருந்து மகாலட்சுமி தான் இங்கு தோன்றி பெருமாளை மணம் புரிந்தார் என்பதும் ஐதீகம். திருவிடந்தை நித்திய கல்யாண பெருமாளும் இவரே என்பதால் இங்கு வந்து பிரார்த்தனை செய்து கொண்டால் மணமாகாதவர்களுக்கு மணமாகும், பிள்ளை பேர் இல்லாதவர்களுக்கு அந்த பேர் கிட்டும் என்றும் நம்பிக்கை உண்டு. இந்த தலமானது சீர்காழியிலிருந்து 10 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கும் ஒரு தலம். திருவைகுந்த விண்ணகரம். திருவைகுந்த விண்ணகரம் எனப்படும் வைகுந்த பெருமாள் விண்ணகரம் திருமங்கை ஆழ்வாரால் பாடல் பெற்ற தலமாகும். இதுவுமே நாம் இப்பொழுது சுற்றி கொண்டிருக்கும் அந்த திருநாங்கூரில் அமைந்துள்ளது. வைகுண்டமான பரமபதத்தில் சங்கு சக்கரங்களுடன் எழுந்தருளியுள்ள வைகுந்தநாதனே இந்த வைகுண்ட விண்ணகரத்தில் உள்ளான் என்பதும், அந்த சிவன் ஆடிய ருத்ர தாண்டவத்தை நிறுத்த பரமபதநாதன் புறப்பட அவரை பின்பற்றி 10 பெருமாள்களும் திருநாங்கூர் வந்தனராம் என்பதும்
பரமபதத்திலிருந்து அப்படியே எம்பெருமான் வந்ததால் அதே தோற்றத்தில் காணப்படுகிறார் என்றும் நம்பிக்கை. அப்படி ஒவ்வொரு தலத்திற்கும் ஒவ்வொரு விசேஷம். இதோ பகவானுடைய சங்கு சக்கரத்தை ஏந்தி கொண்டு அந்த பகவான் திருவீதி உலா வந்து கொண்டிருக்கிறார் கருட வாகனத்தின் மீது. விலங்கினங்கள் என்று கூறும்பொழுது இதோ யானைகள், குதிரைகள், அதாவது ஒரு அரசன் எப்படி கிளம்பி வெளியில் வரும்பொழுது நகரத்தை கண்காணிப்பதற்காக வரும்பொழுது அந்த அரசனுக்கு முன்னால் 4 படைகள் வருமாம். ரத, கஜ, துரக, பதாதி என்று 4 படைகள். பகவானுடைய சங்காழ்வாரையும் சக்கரத்தாழ்வாரையும் செவித்து கொண்டிருக்கிறோம். இதோ சங்காழ்வானை செவித்து கொண்டிருக்கிறோம். இந்த சங்காழ்வானுக்கு எவ்வளவோ பெயர். அதாவது மிகவும் பகவானுக்கு அபிஷேகம் அல்லது திருமஞ்சனம் செய்யும் பொழுது அப்படிப்பட்ட சங்கினால் தான் பெருமாளுக்கு திருமஞ்சனம் செய்வார்கள். அதேபோல் சக்கரத்தாழ்வானுக்கும் யார் அதிகமான தவறுகளை செய்கிறார்களோ அவர்களை அந்த சக்கரத்தால் சம்ஹரிப்பார். அப்படித்தான் சிசுபாலனின் 99 தவறுகளில் மன்னித்து 100வது தவறிற்கு அவரை சிக்ஷனை செய்தார் ஸ்ரீகிருஷ்ண பகவான். அப்படி அந்த துவாபர யுகத்திலே கிருஷ்ணாவதாரமாகவும், திரேதா யுகத்திலே ராமபிரானாகவும், கலியுகத்திலே வேங்கடவனாகவும் எழுந்தருளில் அந்த பகவான் இதோ இப்பொழுது திருமலையிலே 7 மலைகளையும் தனதாக்கிக் கொண்டு வெங்கடாத்ரி என்னும் மலையிலே சேஷாத்ரி, வெங்கடாத்ரி, கருடாத்ரி, நாராயணாத்ரி, அஞ்சனாத்ரி, நீலாத்ரி, ரிஷபாத்ரி இப்படி 7 மலைகளாக மாறி அந்த அனைத்து 7 மலைகளையும் தனதாக்கிக் கொண்டு வராக சுவாமியிடம் வரம் கேட்டு அந்த பகவான் இங்கே நிலைத்திருக்கிறார். முதலில் அவர் வேண்டுதல் என்னவென்றால் வராக சுவாமிக்கு முதலில் ஆராதனை அர்ச்சனை செய்த பிறகே தனக்கு அனைத்து கைங்கரியங்களும் நடைபெற வேண்டும் என்பது. அப்படியே தான் திருமலைக்கு நாம் சென்றால் முதலில் வராக சுவாமியை சேவித்துவிட்டுத்தான் அதன் பிறகு வேங்கடவனை சேவிக்க வேண்டும். அது மரபு நியதி. இதோ கஜங்கள், யானைகள் முன்னே சென்று கொண்டிருக்கின்றன. அவை எதற்கு பகவானுக்கு முன்னே சென்று அந்த பகவானுக்கு வரவேற்பளித்து கைங்கரியத்தை செய்கிறது என்றால் கஜேந்திர மோட்சத்தை நினைத்து பார்க்க தோன்றுகிறது. அதற்கு கூட இந்த வேங்கடவன் கருட வாகனம் மீது வந்துதான் அந்த கஜேந்திரனுக்கு மோட்சத்தை அளித்தார். அப்படி தன்னுடைய அந்த உதவியை, அந்த பகவான் செய்த உதவியை, தன்னை காப்பாற்றியதை மோட்சமாக கருதி கஜேந்திரன் கூட இந்த யானை வடிவிலே வந்து பகவானுக்கு கைங்கரியத்தை செய்து கொண்டிருக்கிறார். இவ்விதமாக ஒவ்வொருவரும் அவர்களுக்கு தோன்றிய விதமாக பகவானுக்கு கைங்கரியங்கள் செய்து பலன் பெற்று பகவானுடைய கருணா கட்டாட்சத்தை பெற்றுக்கொண்டிருக்கிறார்கள். 108 திவ்ய தேசங்களிலே ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமாக ஒவ்வொரு தலத்திற்கும் ஒவ்வொரு நாமத்தை வைத்துக்கொண்டு பகவான் நமக்கு எழுந்தருளி செய்கிறார். திரு வைகுந்த விண்ணகரம் என்பது வைகுந்த விண்ணகரம், திருமங்கை ஆழ்வாரால் பாடல் பெற்ற தலம். இதுவும் இங்கே திருநாங்கூர் அருகிலே அமைந்துள்ளது. வைகுண்டமான பரமபதத்தில் சங்கு சக்கரங்களுடன் எழுந்தருளியுள்ள வைகுந்தநாதனே இந்த வைகுந்த விண்ணகரத்தில் உள்ளான் என்பதும், அப்படி பரமபதநாதன் புறப்பட அவரை பற்றி 10 பெருமாள்களும் திருநாங்கூருக்கு வந்தார் என்பதும், பரமபதத்தில் இருந்து அப்படியே எம்பெருமான் வந்ததால் அதே தோற்றத்தில் காணப்படுகிறார் என்பதும் நம்பிக்கை. கிழக்கு நோக்கி பெருமாள் அருள்பாலிக்கிறார். இறைவர்களும் எழுந்தருளும் தை அமாவாசைக்கு மறுநாளான அந்த நாளிலே திருநாங்கூர் கருட சேவை திருவிழாவிற்கு அந்த பகவானும் வருவாராம். ஸ்வேதகேது என்ற மன்னன் மிகுந்த திருமால் பக்தனாக விளங்கி வந்ததால் நீதி நெறி தவறாதவன், எல்லா உயிர்களிடத்திலும் அன்பு கொண்டவன், தெய்வ பக்தி கொண்டவன், உலக நாடுகள் பலவற்றையும் ஆண்டு வந்த நேரத்திலே மன்னனுக்கும்
அவனுடைய மனைவி தமயந்திக்கும் மகாவிஷ்ணுவை அவர் வசிக்கும் இடமான வைகுண்டத்திற்கு சென்று தரிசனம் செய்ய வேண்டும் என்ற நீண்ட நாள் ஆசையாம். தனது ஆட்சி கடமைகளை முடித்துவிட்டு தவம் செய்ய முடிவு செய்தான். சுற்றிலும் தீ வளர்த்து சூரியனை பார்த்தபடி தீயின் நடுவிலே நின்று இருவரும் மகாவிஷ்ணுவை நோக்கி கடும் தவம் புரிந்தார்கள். நீண்ட நாள் கடும் தவம் புரிந்தபின் தங்களது பூத உடலை துறந்து வைகுண்டம் சென்று அவர்களால் வைகுண்ட வாசனை காண முடியவில்லை. வழியிலேயே நிறுத்தப்பட்டனராம். ஏனென்றால், எப்படி நீங்கள் வந்தீர்கள் என்று கேட்கும் பொழுது, வைகுண்டநாதனை தரிசிக்க வந்தோம். நெருப்பிலெல்லாம் வெந்து போய் நாங்கள் தவம் பண்ணி இருக்கோம். அதெல்லாம் பூலோகத்தில் உள்ளவர்களுக்கு யாருக்காவது 10 பைசாவாவது தானம் செய்திருக்கிறார்கள் என்றால், ஐயோ அதையெல்லாம் பண்ணுவார்களா என்ன என்று அவர்கள் கேட்க, வீடு வைகுண்ட வாசன் பெயரைச் சொல்லி ஹோமம் வளர்த்திருக்கிறாய், அதையும் செய்யவில்லை, கிளம்பு, தரிசனம் இல்லை என்றாராம். திருப்பி அனுப்பப்பட்டார்கள் அந்த தம்பதியர்கள். சுவேதகேதுவும் தமயந்தியும் தன் வாழ்நாளில் ஒருமுறை கூட பூமியில் எத்தகைய தானமும் செய்தது இல்லை. மேலும் பெருமாளின் பெயரில் ஒருமுறை கூட ஹோமகுண்டம் வளர்த்ததும் இல்லை. எனவே அவர்களுக்கு வைகுண்டநாதனை காணும் பாக்கியம் கிடைக்கவில்லை என்றாராம். எனவே சுவேதகேதுவும் தமயந்தியும் நாரதரின் அறிவுரைப்படி ஐராவதேஸ்வரரை வழிபட்டு பெருமாளின் தரிசனம் கிடைக்க வேண்டி அவர்களுக்கு பக்திக்கு மெச்சி பகவான் உதங்க முனிவருடன் தம்பதிகள் சேர்த்து தவமிருக்க வாய்ப்பளித்தார். நீண்ட காலத்திற்கு பின் மகாவிஷ்ணு, ஸ்ரீதேவி, பூதேவி சமேதராய் 4 காட்சி தந்தார்களாம். அப்பொழுது அந்த ஐராவதேஸ்வரின் வேண்டுகோளின்படி வைகுண்டநாதன் என்ற திருநாமத்துடன் இந்த தலத்திலே அருள் பாலித்து கொண்டிருக்கிறார். அதாவது 108 திவ்ய தேசங்களிலும் ஒவ்வொரு தலத்திலே ஒவ்வொரு நாமத்தை வைத்துக்கொண்டு பகவான் சேவை சாதிக்கிறார். ಶರಣು ಶ್ರೀ ವೈಕುಂಠನಾಯಕ, ಶರಣು ಶ್ರೀ ಪುರುಷೋತ್ತಮ, ಶರಣು ಶ್ರೀಧರ ಗರುಡ ವಾಹನ, ಶರಣು ವೆಂಕಟನಾಯಕ, ಶರಣು ಶ್ರೀ ವೈಕುಂಠನಾಯಕ, ಶರಣು ಶ್ರೀ ಪುರುಷೋತ್ತಮ, ಶರಣು ಶ್ರೀಧರ ಗರುಡ ವಾಹನ, ಶರಣು ವೆಂಕಟನಾಯಕ. ಪರಮಪದ ಗೋವಿಂದ ಮಾಧವ ಪದ್ಮನಾಭ ಜನಾರ್ದನ, ಪರಮಪದ ಗೋವಿಂದ ಮಾಧವ ಪದ್ಮನಾಭ ಜನಾರ್ದನ, ಧರಣಿಧರ ಕರಿವರದ ವಾಮನ ದೈತ್ಯಹರ ಬಲಿಬಂಧನ, ಧರಣಿಧರ ಕರಿವರದ ವಾಮನ ದೈತ್ಯಹರ ಬಲಿಬಂಧನ. ಶರಣು ಶ್ರೀ ವೈಕುಂಠನಾಯಕ, ಶರಣು ಶ್ರೀ ಪುರುಷೋತ್ತಮ, ಶರಣು ಶ್ರೀಧರ ಗರುಡ ವಾಹನ, ಶರಣು ವೆಂಕಟನಾಯಕ, ಶರಣು ಶ್ರೀ ವೈಕುಂಠನಾಯಕ, ಶರಣು ಶ್ರೀ ಪುರುಷೋತ್ತಮ.
केशव शङ्खचक्रगदाधरा जलधिशयन उपेन्द्र अच्युत शैलधर नारायणा जलजनेत्र मुकुन्द केशव शङ्खचक्रगदाधरा जलधिशयन उपेन्द्र अच्युत शैलधर नारायण आदियोगी मुनीन्द्र वन्दित अखिल सुरगण पूजिता आदियोगी मुनीन्द्र वन्दित अखिल सुरगण पूजिता वेद विनुत विरिञ्चि सन्नुत वेङ्कटेश नमो नमो वेद विनुत विरिञ्चि सन्नुत वेङ्कटेश नमो नमो वेङ्कटेश नमो नमो वेङ्कटेश नमो नमो शरणु श्री वैकुण्ठनायक शरणु श्री पुरुषोत्तमा शरणु श्रीधर गरुडवाहन शरणु वेङ्कटनायक शरणु 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 ಓಂ ನಮೋ ನಾರಾಯಣ ಗೋವಿಂದ ಗೋವಿಂದ ಗರುಡ வாகனனே கோவிந்தா பக்ஷிராஜனே கோவிந்தா கோவிந்தா என்று அந்த எம்பெருமான் திருவேங்கடமுடையான் இதோ கருட வாகனத்திலே கருட பஞ்சமியை முன்னிட்டு திருவீதி உலா வந்து கொண்டிருக்கிறார். அந்த நேரடி ஒளிபரப்பிலே நாம் சேவித்து கொண்டிருக்கிறோம் பகவானையும் கருட வாகனனையும். கருடன் எப்பொழுதும் கூட எம்பெருமானுக்கு வாகனமாக மாறி பகவான் எங்கு சென்றாலும் கூட அந்த பகவானுக்கு துணையாகவும் வாகனமாகவும் நின்று அவரை தாங்கிக் கொண்டு செல்லுவாராம். அப்படி அந்த கருடனின் மீது இதோ திருவேங்கடமுடையான் நமக்கு எழுந்தருளி இருக்கிறார். சீர்காழியிலிருந்து 7 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது. அதாவது திருமணி மாடக்கோவில். திருமணி மாடக்கோவில் அல்லது மணிமாடக்கோவில் என்பது பாடல் பெற்ற தலம். திருநாங்கூரில்தான் அமைந்துள்ளது. அழகிய உப்பரிகைகளுடன் கூடிய மாடங்களை கொண்ட வீடுகள் நிறைந்த பகுதியில் பகவான் எழுந்தருளி இருக்கின்ற காரணத்தால் திருமணி மாடக்கோவில் என்று பெயர் பெற்றது. பத்ரிகாசிரமத்திலே இருக்கும் நாராயணனே அதே போல் அமர்ந்த கோலத்திலே இங்கே இருப்பதாக நம்பிக்கை. திருமங்கை ஆழ்வார் நாராயணனை நந்தா விளக்கே என்று போற்றுகிறார். ஒருவராலும் தூண்டப்படாமல் தானாகவே ஒளியுடன் திகழும் தூண்டா விளக்காகும். அதாவது நித்தியமான பிரகாசமான ஞானத்தை உடையவன் என்பது பொருள். இந்த மணிமாடக் கோவில் நாராயணனே 10 திருமேனிகளை எடுத்துக்கொண்டு தான் ஒரு திருமேனியாக வந்ததாகவும் கூறுகிறார்கள். பிரம்மன் தலையை கொய்த பாவத்தை போக்க சிவன் வந்து சேர்ந்த இடம்தான் இந்த நாங்கூர் என்று தன்னுடைய அம்சமான ருத்ரரை 11 ரூபங்களாக்கி அந்த இடத்திலே யாகம் செய்ய வைத்தார் பெருமான். அப்படி அந்த யாகம் முடிந்ததும் நேரம் அங்கேயே எழுந்தருளி பெருமாள் தானும் வெவ்வேறு உருவங்களாக மாறி ஒரே சமயத்தில் அந்தந்த யாகங்களில் கலந்து கொண்டு சிவனுடைய தோஷத்தை நிவர்த்தி செய்தாராம். பொதுவாக பெரியவர்கள் கேட்பது போல் இதே ரூபத்தில் இங்கே இன்னொரு 11 இடங்களில் தங்கி பக்தர்களை காக்க வேண்டும் என்ற கோரிக்கை. அதுதான் இந்த பகுதியில் ஏகாதச பெருமாள் கோவில்களும் ஏகாதச சிவன் கோவில்களும் இருக்கிறது என்றும் சைவ விஷ்ணுவ பக்தர்களுக்கு புண்ணியம் சேர்க்க உதவுகிறது. அப்படி அந்த திருமணி மாட கோவிலிலே திவ்ய தரிசனத்தை தந்த அந்த பகவான் இதோ இங்கே வேங்கடவனாக நமக்கு எழுந்தருளி கருட வாகனத்திலே சேவை சாதித்து கொண்டிருக்கிறார்.
திருநாங்கூர் கருட சேவை திருவிழாவை இந்த கோவிலின் முன்பாகத்தான் நடைபெறுகிறது. நாராயண மந்திரத்தை உபதேசித்த ராமானுஜர் இங்கு வந்து சென்றுள்ளார். இந்த கோவில் மாடக்கோவில் என்பதற்கு ஏற்ப மிகச் சிறந்த வடிவமைப்புடன் பெரிய அளவிலே அமைக்கப்பட்டுள்ளது. இங்கு மட்டும் 12 பாசுரங்களில் இந்த தலம் பாடல் பெற்றுள்ளது. சீர்காழியிலிருந்து தென்மேற்கே 8 கிலோமீட்டர் தொலைவில் இந்த தலமானது பகவானுக்கு ஏற்படுத்தப்பட்டு பகவான் அங்கேயே நிரந்தரமாக தங்கி சேவை சாதித்து கொண்டிருக்கிறார். அந்த தலத்திலே திருமணி மாடக்கோவில் என்ற தலத்திலே அதே எம்பெருமான் இங்கே நாமத்தை மாற்றிக்கொண்டு திருநாமத்தை மாற்றிக்கொண்டு திருமலையிலே வேங்கடவனாக சேஷாத்ரிநாதனாக இப்படி அந்த பகவான் நமக்கு எழுந்தருளி காட்சி தந்து கொண்டிருக்கிறார். கருட பஞ்சமியை முன்னிட்டு கருட வாகன சேவையிலே பகவானை செவிக்கும் பொழுது நம்முடைய கோரிக்கைகளை மனதிலே வைத்துக்கொண்டு பகவானிடம் ஆத்மார்த்தமாக பகவானுக்கு கைங்கரியங்கள் சேவைகள் செய்தாலே போதும், அவன் புரிந்து கொண்டு நமக்கு அனைத்தையும் செய்வான். அதேபோல் சக்கரத்தாழ்வார் கூட எம்பெருமானுக்கு எத்தனையோ கைங்கரியங்கள், அதாவது அந்த சக்கரத்தாழ்வாரினால்தான் பகவானுடைய அந்த கரத்திலே வைத்துக்கொண்டு அநேகமான காரியங்கள் செய்தார். அப்படி அந்த பகவான் திருமோகூர் என்ற தலத்திலே காளமேக பெருமாள் கோவிலிலே சக்கரத்தாழ்வார் சன்னதியும் உண்டு. 108 திவ்ய தேசங்களில் ஒன்றான இங்குதான் நம்மாழ்வார்க்கு மோட்சமும் கிடைத்தது என்றும், அப்படி அந்த பகவானை பூஜித்தால் தொழில் அபிவிருத்தியும் எதிரிகளை வெல்லும் திறமையும் கண் திருஷ்டியும் நீங்கும் என்றும், இங்குள்ள பெருமாளையும் சக்கரத்தாழ்வாரையும் சேவித்தால் மோட்சம் கிட்டும் என்றும் பக்தர்களின் நம்பிக்கை. இவ்விதமாக ஒவ்வொரு தலத்திலும் ஒவ்வொரு விதமாக பகவான் நமக்கு எழுந்தருளியிருக்கிறார். சுவாமி தேசிகர் கருடனை வழிபட்டால் அதாவது மனநோய் எல்லாம் தீருமென்றும் விஷநோய்கள் தீருமென்றும் கூறப்படுகிறது. ஸ்ரீவில்லிபுத்தூரிலே கருவறையில் பெருமாளுடன் கருட தரிசனம் காணலாம். பகவானும் பக்தனும் சேர்ந்து அருளிச் செய்வது. அந்த விதமாக ஏராளமான, அதாவது எந்த தலத்திலும் சரி வைஷ்ணவ தலங்களில் கருட பகவான் தான் சேவை சாதித்து கொண்டு அந்த எம்பெருமானை தாங்கிக் கொண்டு வருவார். ஒரு சமயம் கருட பகவான் சுவாமி ஸ்ரீ தேசிகனின் கனவில் தோன்றி தன்னை பற்றி ஸ்தோத்திரம் இயற்ற சொல்லி அந்த சுவாமியும் 51 ஸ்லோகங்களையிலே விவரித்துள்ளார் பகவானை குறித்து. அதேபோல் சுவாமி இதை 5 பகுதிகளாக பிரித்துள்ளார்கள். பரவியூக வர்ணகம், கருடனுடைய பரரூபமும் எம்பெருமானுக்கு அத்தியந்த கைங்கரியத்திலேயே ஈடுபட்டிருப்பதை சாதித்தபடி. 2வது அமிர்தாஹரண வர்ணகம், கருத்மானின் தாயாரான வினதா தேவியின் அடிமை தலையை நீக்க கருடன் தேவலோகத்தில் இருந்து அமிர்தம் கொண்டு வந்த விஷயம். 3 நாகதமன வர்ணகம், விதைக்கு அதாவது வினதைக்கு எதிராக பொய் சாட்சி சொன்ன நாகங்களை அடக்கியவற்றை பற்றி அனுப்பப்படுவது. 4 பரிஷ்கார வர்ணகம், சேஷன், வாசுகி, தபுகன், கார்கோடகன், பதமன், மகாபத்மன், சங்கபாலன், குளிகன் ஆகிய 9 சர்ப்பங்கள் கருடனுக்கு ஆபரணங்களாக வர்ணிக்கப்பட்டுள்ளது. 5 அற்புத வர்ணகம், பகவானுக்கு கருத்துமான் பல வகையாக தொண்டு புரிதலும் ஆச்சரியம் அடையும்படி எம்பெருமானுக்கு உதவி புரிதலும் அங்கே விவரிக்கப்பட்டுள்ளது. இத்தனை விஷயங்களை கொண்ட அந்த கருட பகவான் நமக்கு இதோ அந்த பகவானை தாங்கிக் கொண்டு திருவீதி உலா 4 மாட வீதிகளிலே திருவீதி உலா வந்து கொண்டிருக்கும் எம்பெருமானை சேவித்து கொண்டிருக்கிறோம். கருடவாகருடனே கோவிந்தா 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 என்று, பக்தவத்சலா கோவிந்தா, பாகவத பிரிய கோவிந்தா என்றும், நித்திய நிர்மலா கோவிந்தா, நிலமேக சியாமா கோவிந்தா என்று அந்த நாமங்களிலே பகவானை குறித்து பாடப்படுகிறது. கோவிந்த நாமத்தை கூறினால் நம்முடைய அனைத்து தோஷங்களும் விலகி பகவான் அருளிச் செய்வார். கருட பஞ்சகத்தில் உள்ள எல்லா ஸ்லோகங்களும் பக்தர்களை காத்தருளது
வேண்டும் என்ற முறையில் அமைக்கப்பட்டுள்ளது. சுவாமி ஸ்ரீ தேசிகன் சாதித்துள்ளது ஓர் விசேஷம். ஆஹர்தாரம் சுதாயத துரதிகம் மகாசக்கர துர்கஸ்தி தாய என்றும், ஜேதாரம் வஜ்ரபாணே சஹச விபுத கணைரஹாவே பாகவேகாத் விஷ்ணவ் சம்பிரியமானே வரவி நிமயத்தோ விஸ்ர வித்யாதி கீர்த்திம் தேவம் யா அசித சா அசௌ திசத்து பகவதி சர்மதாக்ஷாயினி என்று. அப்படி அந்த பகவானுக்கு இதோ மங்கள நீராஜனத்தை சமர்ப்பித்து கொண்டிருக்கிறார் அர்ச்சக சுவாமி. பகவானை என்றென்றும் சேவிக்கலாம். கருட வாகனத்திலே அனைத்து தலங்களிலும் எம்பெருமானுக்கு முன் அந்த அனைத்து கோவில்களிலும் சரி, தேவாலயங்களிலும் சரி, எம்பெருமானுக்கு முன்பு கரம் கூப்பி சேவிப்பது போல் ஒரு நிலையிலே கருட பகவான் எழுந்தருளியிருப்பார். ఎంత మహిమో ఎంత మహిమో నీది, ఎంత మహిమో ఎంత మహిమో నీది, ఎవ్వరికి అలవి కాదు. చింతించితే దాసులకు చేపట్టు కుంచమో. ఎంత మహిమో నీది, ఎవ్వరికి అలవిగాదు. చింతించితే దాసులకు చేపట్టు కుంచమవు. ఎంత మహిమో నీది, ఎంత మహిమో, ఎంత మహిమో. ఊరకే నిన్నెవ్వరికి యుక్తుల సాధింపరాదు. సారెకు తర్కవాదాల సాధింపరాదు. ఊరకే నిన్నెవ్వరికి యుక్తుల సాధింపరాదు. సారెకు తర్కవాదాల సాధింపరాదు. ఆరసి వెదకి ఉపాయముల సాధింపరాదు. ఆరసి వెదకి ఉపాయముల సాధింపరాదు. భారము లేని ఎట్టి భక్త సాధ్యుడవు. ఆరసి వెదకి ఉపాయముల సాధింపరాదు. భారము లేని ఎట్టి భక్త సాధ్యుడవు. ఎంత మహిమో నీది, ఎవ్వరికి అలవిగాదు. చింతించితే దాసులకు చేపట్టు కుంచమవు. ఎంత మహిమో నీది, ఎంత మహిమో. మిక్కుటపు సామర్థ్యాన మెరసి తెలియరాదు. ధిక్కరించి నేర్పుల తెలియరాదు. నిక్కుటపు సామర్థ్యాన మెరసి తెలియరాదు. ధిక్కరించి నేర్పుల తెలియరాదు. వెక్కసాన భూముల వెదకి తెలియరాదు.
శ్మశాన భూముల వెదకి తెలియరాదు. మొక్కి నీకు శరణంటే ముందర నిలుతూ ఎంత మహిమో నీది ఎవ్వరికి అలవిగాదు. చింతించితే దాసులకు చేపట్టు కుంచమవు. ఎంత మహిమో నీది ఎంత మహిమో. చెలరేగి తపములు చేసిన నెరగరాదు. ఇలా నిన్ని చదివిన ఎరగరాదు. చెలరేగి తపములు చేసిన ఎరగరాదు. ఇలా నిన్ని చదివిన ఎరగరాదు. నెలవై శ్రీ వెంకటేశ నీ దాసాను దాసుల. నెలవై శ్రీ వెంకటేశ నీ దాసాను దాసుల. కొలిచితే చాలు కక్కున కృప సేతువు. నెలవై శ్రీ వెంకటేశ నీ దాసాను దాసుల. కొలిచితే చాలు గక్కున కృపసేతువు. ఎంత మహిమో నీది ఎవ్వరికి అలవిగాదు. చింతించితే దాసులకు చేపట్టు కుంచమవు. ఎంత మహిమో నీది ఎంత మహిమో ఎంత మహిమో. ஓம் நமோ வெங்கடேசாய. கோவிந்தா கோவிந்தா, ஆபத்பாந்தவா அநாதரக்ஷகா, கோவிந்தா கோவிந்தா என்று அந்த எம்பெருமானை செவித்துக் கொண்டிருக்கிறோம். கருட பஞ்சமியை முன்னிட்டு கருட வாகனத்திலே எம்பெருமானை செவித்துக் கொண்டிருக்கிறோம். இதோ பக்தர்கள் அந்த எம்பெருமானுடைய தரிசனத்திற்காக உள்ளே சென்று கொண்டிருக்கும் பொழுதும் கோவிந்த நாமம், வெளியே திரும்பி வரும் பொழுதும் கோவிந்த நாமத்தை கூறிக்கொண்டு அந்த பகவானை பார்த்த மகிழ்ச்சியிலே ஆனந்த வெள்ளத்திலே அவர்கள் கோவிந்த நாமத்தை கூறிக்கொண்டு வெளியில் வந்து கொண்டிருக்கிறார்கள். இதேபோல் பகவானுடைய இந்த கருட சேவையை பார்ப்பதற்கு ஏராளமான பக்தர்கள் வருகிறார்கள். அந்த கருட சேவையானது மிகவும் முக்கியமானது. முக்கியமாக பிரம்மோத்சவ நாட்களிலே 5வது நாளில் கருட வாகனத்திலே எம்பெருமானை சேவிப்பதற்கு சுமார் 5 அல்லது 6 லட்சம் பேர் பக்தர்கள் வந்து சேவித்துவிட்டு செல்லுகிறார்கள். அவ்வளவு சிறப்பான கருட சேவையானது ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமி அன்று இந்த கருட சேவையை நிர்வகிக்கிறார்கள். இன்று கருட பஞ்சமி நாக சதுர்த்தியை முன்னிட்டு கருட வாகனத்திலே எம்பெருமானை அதிரோகித்து திருவேங்கடமுடையான் திருவீதி உலா வந்து கொண்டிருக்கிறார். அந்த கருட பகவானையும் திருவேங்கடவனையும் சேவித்து கொள்ளலாம். கருட வாகனனே கோவிந்தா, பக்ஷிராஜனே கோவிந்தா என்று கோவிந்த நாமத்தை கூறலாம். திருநறையூர் என்ற ஒரு திவ்ய தேசம். திருநறையூர் என்றாலே இங்கு யாருக்கும் தெரியாது. கும்பகோணம் அருகிலே நாச்சியார் கோவில் என்றால் 1/2 மணி நேரத்திலே அந்த நாச்சியார் கோவிலில் இறங்கிவிடலாம். உப்பிலியப்பன் கோவில் திருவிண்ணகரம். இங்கே உள்ள பெருமாள் திருநாமம் திருநறையூர் நம்பி, தாயார் மஞ்சுளவல்லி. தமிழில் நம்பிக்கை நாச்சியார் என்றும், மேதாவி என்ற முனிவரின் வளர்ப்பு பெண் வஞ்சுளவல்லி தாயார். வஞ்சுளவல்லி மரத்தடியில் கிடைத்த குழந்தை. வஞ்சுளவல்லி பெயரை சொல்லிப் பாருங்கள். கம்பனின் பஞ்சுவொலி பாடல் நமக்கு தெரிகிறது. வஞ்சுளவல்லி பருவ காலம் வந்த பொழுது எம்பெருமான் தன் 5 அம்சமான சங்கர்ஷணன், பிரத்யும்னன், அனிருத்தன், புருஷோத்தமன், வாசுதேவன் வியூக நிலைகள் 5 உருவங்களாகி
மகரிஷி குடிலுக்கு சென்று விருந்துண்டு கை கழுவும் பொழுது நீர் கொடுத்து வஞ்சுளவல்லி கைப்பிடிக்க கோபம் கொண்ட மகரிஷி சாபம் கொடுக்க இருந்த நேரத்திலே ஐவர் ஒருவராகி வஞ்சுளவல்லியை கரம் பிடித்து திருமண கோலத்திலே காட்சி தந்தாராம். இந்த கோலத்திலே கர்ப்பகிரகத்திலே காட்சி தருகிறார். பகவான் தனது நிலையில், அதாவது சங்கர்ஷணன், பிரத்யும்னன், அனிருத்தன், புருஷோத்தமன் ஆகியோர் உருவங்களில் இங்கே பிராட்டியை திருமணம் செய்து கொள்கிறார். திருமங்கை ஆழ்வார் தமது பாசுரத்திலே மன்னும் மாணிமாடக் கோவில் என்ற இந்த தலத்திலே புகழ்கிறார். இந்த தலத்திலே இன்னொரு சிறப்பு என்னவென்றால், கருவறைக்கு மேலே அமைந்துள்ளது விமானம். மிகவும் விசேஷமான கோவில். கோபுரம் போலவே இருக்கும் 5ஆம் நூற்றாண்டில் நாயன்மார்கள் ஒருவராக அந்த சோழனால் கட்டப்பட்டது. இந்த மாடக் கோவில் யானை ஏற முடியாத கோவில் என்றும், இந்த கோவில் 75 மீட்டர் உயரத்திலே அமைக்கப்பட்டுள்ளது. ராஜகோபுரத்தை கடந்து உள்ளே செல்லும் பொழுது தூண் மண்டபம் உள்ளது. அதனை அடுத்து படிகளில் ஏறி சென்று மூலவர் கருவறையை அடையலாம். மூலவர் சந்நிதியை அடைய 21 படிகள் ஏற வேண்டும். விஜயநகர மன்னர்களால் அமைக்கப்பட்டது. இதோ ஜீயர் சுவாமிகளுடன் அந்த பிரபந்த பாடல்களை பாடிக்கொண்டே வந்து கொண்டிருக்கிறார்கள். எம்பெருமான் கருட வாகனத்திலே அதிரோகித்து இதோ நமக்கு சேவை சாதித்து கொண்டிருக்கிறான். திருமலை வாசனே வேங்கடவனே கோவிந்தா, சப்தகிரி வாசனே கோவிந்தா கோவிந்தா என்று சேவிப்போம். அந்த ராஜகோபுரத்திலே 5 பிராகாரங்கள், அற்புதமான ஆலயம். இந்த கோவிலில் மூலவர் ஸ்ரீனிவாச பெருமாள், தாயார் வஞ்சுளவல்லியுடன் திருமண கோலத்திலே காட்சி தருகிறாராம். அதனால் இந்த கோவிலில் தாயாருக்கென்று தனி சந்நிதி கிடையாது. இந்த ஊரிலே பிராட்டிக்குத்தான் முதலிடம். அபிஷேக ஆராதனைகள் என அனைத்திலும் தாயாருக்கே முதலிடம் தரப்படுகிறது. உற்சவ காலங்களில் திருவீதி வலத்தில் முதலில் அன்னவாகனத்திலே பிராட்டி செல்ல, பின்னால் கருட வாகனத்திலே பெருமாள் உலா வருவார். இந்த ஊரே நாச்சியார் கோவில்தான், பெருமாள் கோவில் அல்லவே என்று. எல்லாவற்றையும் விட பெரும் சிறப்பு இந்த தலத்தில் தான் பெருமாள் திருமங்கை ஆழ்வாருக்கு சமாசிரயணம் பஞ்சசம்ஸ்காரம் என்னும் வைஷ்ணவ தீட்சையை சடங்கை செய்து வைக்கிறார். எனவே திருமங்கை ஆழ்வார்க்கு நேர் ஆசான், ஆச்சாரியன், குரு இவர். அதனாலே தான் 1 அல்ல 2 அல்ல 110 பாசுரங்களை அள்ளிப்பொழிகிறார் ஆழ்வார். அப்படி அவ்வளவு காதல் இந்த நரையூர் நம்பி மீது. நம்பி என்றாலே உபகாரம் செய்தவன் என்று பொருள். அரங்கனுக்கு கொடுத்ததை விட இங்கே அதிகம். அதிலே ஒரு அற்புதமான பாசுரம். பந்தார் விரலாள் பாஞ்சாலி கூந்தல் முடிக்க பாரதத்து கந்தார் களிற்று கழல் மன்னர் கலங்கச் சங்கம் வாய் வைத்தான் செந்தாமரை மேல் அயனோடு சிவனும் அணைய பெருமையோர் நந்தாவன் கை மறையோர் வாழ் நரையூர் நின்ற நம்பியே என்று. தாமரை மேல் அமர்ந்த நான்முகனோடு சிவனும் இருப்பது போன்ற பெருமை படைத்த மறையோர்கள் கூடி உன்னை தடுத்து வாழும்படியான திருநரையூர் என்ற இந்த தலத்திலே நின்ற வண்ணம் காட்சியளிக்கும் நம்பியே, நீ துவாபர யுகத்திலே கண்ணனாய் அவதரித்தாய். பந்து பிடித்து விளையாடும் அழகிய விரல்களை உடைய பாஞ்சாலியின் கூந்தலை முடிக்க பாரத போரிலே சங்கநாதம் செய்தாய். இவ்வளவுதான் பொருள். திருமங்கை ஆழ்வார் பாசுரத்தை செய்கின்ற பொழுது அவருக்கு ஒரு வழக்கம் உண்டாம். ஒரு பாதியில் திருத்தலத்தின் பெருமை தன் பார்வையில் பதிவு செய்வார். அடுத்த பாதியில் அந்த தலத்து எம்பெருமானின் பெருமையை புராண இதிகாசத்து நிகழ்வோடு இணைத்து சொல்லுவாராம். அவ்வளவு சிறப்பு வாய்ந்த பாசுரத்தை நாமும் படித்து தெரிந்து கொண்டு அந்த பகவானை சேவிக்கலாம். இந்த பாசுரத்திலே முதல் பாதி பாஞ்சாலி கூந்தல் முடிக்க உதவ வேண்டும். அதற்காக தனது வில்லையோ அம்பையோ எடுக்கவில்லை. பாஞ்சஜன்யம் என்ற சங்கை வாயில் வைத்தான். பாரத போர் முடிந்தது. பாஞ்சாலியின் துயரமும் தீர்ந்தது. அடியவரை எந்த விலை கொடுத்தும் காக்கின்றவன் கண்ணன்.
அப்படிப்பட்ட அந்த துவாபர யுகத்திலே கண்ணனாகவும் திருமலையிலே வேங்கடவனாகவும் எழுந்தருளி இதோ கருடாரூடனாக கருட பஞ்சமியை முன்னிட்டு கருட வாகனத்திலே சேவை சாதித்துக் கொண்டிருக்கிறான் எம்பெருமான் திருமலையப்பன். அந்த எம்பெருமானை செவிப்போம், அவனுடைய கருணா கடாட்சத்தை பெறலாம். ஓம் நமோ வெங்கடேசாய், கோவிந்தா கோவிந்தா என்று திரௌபதியை அழைக்க துச்சாதனன் வருகிறான். அவனிடத்திலே தன் லீலையை தன் நிலையை கல் மனதும் உருகும்படி சொல்லுகிறாள் திரௌபதி. துச்சாதனனா கேட்பான்? பெரு மூடனான அவள் அங்கம் நடுங்க உயிர் கலங்க கூந்தலை பற்றி தரதரவென்று இழுத்து வருகிறான். நெட்டை மரங்களாக நின்று புலம்பும் கூட்டம் நீதி தெரிந்தோர் வாயடைத்து చూడు తిరువెంకటాద్రి, అదే చూడు తిరువెంకటాద్రి, నాలుగు యుగములందు వెలుగొంది ప్రభమీరగాను. అదే చూడు తిరువెంకటాద్రి, నాలుగు యుగములందు వెలుగొంది ప్రభమీరగాను. అదే చూడు తిరువెంకటాద్రి. తగనూట 28 తిరుపతుల గల స్థానికులును చక్రవర్తి పీఠకములును తగనూట 28 తిరుపతుల గల స్థానికులును చక్రవర్తి పీఠకములును అగణితంబైన దేశాంకుల మఠంబులును అధికమై చెలువొందగాను. మిగులనున్నతములగు మేడలును మాడుగులు మితిలేని దివ్య తాపసులున్న గృహములును ఒగినొరగు బెరుమాళ్ల ఉనికి పట్టై వెలయు దిగువ తిరుపతి గడవగాను. అదే చూడు తిరువెంకటాద్రి, నాలుగు యుగములందు వెలుగొంది ప్రభమీరగాను. అదే చూడు తిరువెంకటాద్రి. పొదలి 6 యోజనము పొడవునను గొలు పొంది 12 యోజనంబుల పరపునను బరగి పొదలి 6 యోజనము పొడవునను గొలు పొంది 12 యోజనంబుల పరపునను బరగి చదరకే వంక చూచిన మహాభూజములు సింహశార్దూలములును కదిసి సురవరులు కిన్నరులు కింపురుషులును గరుడ గంధర్వ యక్షులును విద్యాధరులు విదితమై విహరించు విశ్రాంత దేశముల వేడుకలు దైవారగాను. అదే చూడు తిరువెంకటాద్రి, నాలుగు యుగములందు వెలుగొంది ప్రభమీరగాను. అదే చూడు తిరువెంకటాద్రి. ఎక్కువ
ఎక్కువలకెక్కువై ఎసగి వెలసిన పెద్ద ఎక్కుడతిశయముగా నెక్కినంతటి మీద ఎక్కువలకెక్కువై ఎసగి వెలసిన పెద్ద ఎక్కుడతిశయముగా నెక్కినంతటి మీద అక్కజంబైన పల్లవరాయని మఠము అలయేట్ల పేడగడవన్ చక్కనేగుచునవ్వ చరి గడచి హరి తలచి మ్రొక్కుచును మోకాళ్ళ ముడుగు గడచిన మీద అక్కడక్కడ వెంకటాద్రీషు సంపదలు అంతంతగానరాగాను అదే చూడు తిరువెంకటాద్రి 4 యుగములందు వెలుగొంది ప్రభమీరగాను అదే చూడు తిరువెంకటాద్రి కొను పరిమళంబుల పూతోటలును పొందైన నానా విధంబుల వనంబులును బుగులు కొను పరిమళంబుల పూతోటలును పొందైన నానా విధంబుల వనంబులును నిగిడికిక్కిరిసి పండిన మహావృక్షముల నీడలను నిలిచి నిలిచి గగనంబుదాకి శృంగార రసభరితమై కనకమయమైన గోపురములను చెరువొంది జగతీధరుని దివ్య సంపదలు గల నగరు సరగునను కానరాగాను అదే చూడు తిరువెంకటాద్రి 4 యుగములందు వెలుగొంది ప్రభమీరగాను అదే చూడు తిరువెంకటాద్రి ఓం నమో వెంకటేశాయ. ఏడుకొండలవాడ వెంకటరమణ గోవింద గోవింద. தாமரை மலர் மேல் அமர்ந்த நான்முகனோடு அந்த பகவான் இருப்பதை மறையோர்கள் கூடி உன்னை துதித்து வாழும்படியான திருநறையூர் என்ற தலத்திலேயே நின்ற வண்ணம் காட்சியளிக்கும் நம்பியே, நீ துவாபர யுகத்திலே கண்ணனாய் அவதரித்தாய். பந்து பிடித்து விளையாடும் அழகிய விரல்களுடைய பாஞ்சாலியின் கூந்தலை முடிக்க பாரத போரிலே சங்கநாதம் செய்தாய். இவ்வளவுதான் பொருள் என்றும் திருமங்கையாழ்வார் பாசுரத்தை செய்கின்றார். அப்படி பகவானை நாம் சேவித்தோம். அந்த தேசபந்துக்கள் காப்பாற்றவில்லை. ஆத்மபந்து ஓடோடி வருகிறான். புடவையை இழுத்த துச்சாதனன் கை சலித்து போகிறான். நல்லோர்கள் தவம் வளர்ந்தது போல பல்வேறு ஆடைகள் கண்ணன் அருளால் வளர்ந்து பாஞ்சாலியின் மானத்தை காக்கின்றன. எத்தனையோ அவதாரம் எடுத்த கண்ணன் திரௌபதிக்காக புடவையாகவும் அவதாரம் எடுத்தானாம். அன்று திரௌபதி மானத்தை காத்த கண்ணன் பின்னால் அவள் செய்த சபதத்தையும் காக்கிறான். பாரத வெற்றி பாண்டவர்களால் பெற்றதல்ல, வசுத்துளபமாலை அணிந்த பரந்தாமனால் பெற்றது. ஸ்ரீவச்சன பூஷணம் என்றொரு அருமையான நூல். பிள்ளை உலகாச்சாரியர் செய்தது வைஷ்ணவ தத்துவங்களை அறிய விரும்புவதற்கான இரகசிய நூல் அது. கோவிந்த புண்டரீகாக்ஷ ரக்ஷமாம் சரணாகதம் என்று திரௌபதி கிருஷ்ணனை சரணம் புகுந்துவிட்ட பின்பு அவளை காக்க ஓடோடி வருகிறான். அதில் இன்னொன்று விசேஷம் என்னவென்றால், கண்ணனுக்கு முதலே கோபம் வருவது துரியோதனாதியர்கள் பக்கலில் அல்ல, பாண்டவர்கள் பக்கமே ஆகும். காரணம், அருகில் இருக்கிறார்கள். அவர்கள் திரௌபதியின் மானத்தை காக்க கடமைப்பட்டவர்கள். ஆனால்
அவர்களும் வேடிக்கைத்தானே பார்த்தார்கள். மனைவி என்பது இருக்கட்டும், ஒரு பெண்ணை நடுச்சபையிலே அவமானப்படுத்த யாருக்கும் உரிமை இல்லையே. இப்படி அடியார் ஒருவர் துன்பப்பட அதை பார்த்து நிற்கின்ற பாவிகளை என் செய்வது என்று தான் கிருஷ்ணன் கருதுகிறான். அப்படி அங்கே கிருஷ்ணனாகவும் இங்கே வேங்கடமுடையானாகவும் கருடாரூடனாகி கருட பஞ்சமியை முன்னிட்டு பகவான் சேவை சாதித்து கொண்டிருக்கிறார் கருட வாகனத்திலே. ஸ்ரீவாசன பூஷண சூத்திரம் இது. பாண்டவர்களையும் நிரசிக்க பிராப்தமாயிருக்க தண்டனை தருவதாக இருந்தும் தராமல் விட்டது வைத்தது திரௌபதியுடைய மங்கள சூத்திரத்திற்காக பாஞ்சாலியின் தாலி கொடிக்காக பாண்டவர்களை விட்டு வைத்தது. இப்படி அதனால் விட்டு வைத்தான் கண்ணன். அடியார்களை பிறர் அவமானப்படுத்த கண்டால் துணியும் சக்தி இருப்பின் விலக்க வேண்டும். சக்தி இல்லாதிருப்பின் ஐயோ என்று பரிதாபப்பட்டு கண்மறைய போக வேண்டும். இந்த இரண்டுமே பாண்டவர்களிடம் இல்லை. இருந்தாலும் பாஞ்சாலியின் பக்திக்காக தப்பித்தார்கள். இது மட்டுமா? தூது நடக்கிறான். பாண்டவர்களை நம்பி பயனில்லை என கருதினாள் பாஞ்சாலி. கண்ணன் தூது செல்ல முடிவு செய்த பின் திரௌபதியை பார்க்கிறான். திரௌபதி கண்ணனிடம் கேட்கிறாள், நீ தூது செல்கிறாய், 5 ஊரை கேட்கப் போகிறாய். ஒரு கால் அவர்கள் தந்துவிட்டால் கண்ணா, தெரியாமல் தான் பேசுகிறாயா? அடியார் உள்ளம் அறியும் அண்ணலே, அன்று விரித்த அரும் கூந்தல் வல்வினை பேன் என்று முடிப்பதி நீ என்கிறாள். அப்படி தகுந்த நேரத்திலே வந்து அந்த கண்ணபிரான் திரௌபதியை காத்தான். அதேபோல் எம்பெருமான் எங்காவது செல்ல வேண்டும் என்றால் தான் வாகனமாக மாறி பகவானை தன்னுடைய முதுகின் மேலே அமர்த்தி கொண்டு இதோ சேவை சாதித்து கொண்டிருக்கிறான் கருடாரூடன். அந்த கருடன் மீது அமர்ந்து கொண்டு கருடாரூடனாய் திருமலை மாட வீதிகளிலே கருட வாகனத்திலே அமர்ந்து நமக்கு சேவை சாதித்து கொண்டிருக்கும் எம்பெருமான் திருவேங்கடமுடையானை சேவித்து கொண்டிருக்கிறோம். இதோ பெண்கள் எல்லாம் மகளிர் எல்லாம் ஆனந்த மக கோலாட்டங்கள் அந்த கோல்களை வைத்துக்கொண்டு கண்ணன் எப்படி அந்த ஆயர்பாடியில் அவர்களுடன் விளையாடினானோ அதுபோல் இங்கே இந்த பகவானுக்காக சேவை செய்து கொண்டிருக்கிறார்கள் இந்த மகளியர்கள். அவர்களுக்கு அலுப்பு என்பது கிடையாது. ஒரு புறம் அன்னமையா போல் வேடமணிந்து அந்த அன்னமையா கீர்த்தனைகளை பாடிக்கொண்டு ஒரு பக்தன் வந்து கொண்டிருக்கிறார். இவ்விதமாக தாங்கள் செய்யும் கைங்கரியங்களில் பகவானுக்கு சமர்ப்பிக்கப்படுவது, பகவானை செவிப்பது என்று அவர்கள் அந்த கைங்கரியத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள். எப்படியாகிலும் பகவான் நம்மை அருளி செய்ய மாட்டாரா, நம்மை காக்க மாட்டாரா என்ற ஒரு ஏக்கம், எண்ணம், ஒரு பக்தி பாசம், இப்படியாக பகவான் மீது அபார நம்பிக்கையை வைத்து பக்தர்கள் செவித்து கொண்டிருக்கிறார்கள் திருமலையிலே. நாம் திருமலையிலிருந்து நேரடி ஒளிபரப்பில் நம்முடைய இல்லத்திலிருந்தே இந்த சேவையை செவித்து கொண்டிருக்கிறோம் என்றால் அந்த பகவானுடைய கருணா கடாட்சம்தான். அப்படி திருமலை கருட சேவையிலே இதோ பகவான் எழுந்தருளி கருடாரூடனாக நமக்கு சேவை சாதித்து கொண்டிருக்கிறார். இங்கே வில்லியின் பாடலையும் பார்க்க வேண்டும். பெண் நீர்மை குன்றாத பெருந்திருவின் செங்கமலக் கண்ணீர் துடைத்து தன் கண்ணில் கருணை என்னும் தென்னீரினால் பொருந்த தேற்றினான் சாற்றுகின்ற மண் நீர் அனல் அணிலம் வான் வடிவு ஆம் மாமாயன் என்பார் வில்லி. அந்த மாமாயன் யார் தெரியுமா? நந்தாவன் கை மறையோர் வாழ் நரையூர் நின்ற நம்பி எப்பேற்பட்ட தெய்வம் அவன் அர்ஜுனனுக்காக தேரோட்டுகின்றானே என்று. இவ்விதமாக அந்த பகவானுடைய அருளிச் செயல்களை எல்லாம் அந்த பக்தர்கள் கூறிக்கொண்டிருக்கிறார்கள். மேலும் நான் சண்டை செய்ய மாட்டேன் என்று வில்லையும் அம்பையும் போட்டுவிட்டு அர்ஜுனன் பின் சென்று அவனுக்கு கீதோபதேசம் செய்து பாரத போரை எப்படியெல்லாம் சமாளித்து வெற்றி பெற வைக்கிறான். எல்லாம் எதற்காக? அர்ஜுனனுக்கு தூத்திய சாரத்தியங்கள் தேரோட்டி பண்ணிற்றும் பிரபத்தி உபதேசம் கீதை பண்ணிற்றும்
இவளுக்காக அடியாராகிய திரௌபதிக்காக என்பது ஸ்ரீவச்சனபூஷண சூத்திரம். பஞ்ச பாண்டவர்களை காத்து அடியார் என்பதற்காக அல்ல, அடியாரோடு சம்பந்தமுடையவர்கள் என்பதற்காக என்பதுதான் இங்கே நம் தெரிந்து கொள்ள வேண்டும். వానలలోనని వత్తురు కదలి నానాదిక్కుల నరులెల్ల వానలలోనని వత్తురు కదలి గోవింద హరి గోవింద గోవింద హరి గోవింద గోవింద హరి గోవింద గోవింద హరి గోవింద. పరిసరులు బాంధవులు హితులు కొలువగా ఇందరును శతసహస్ర యోజన వాసులు సువ్రతముల తోడని భక్తులు కదలి శతసహస్ర యోజన వాసులు సువ్రతముల తోడని భక్తులు కదలి నానా దిక్కుల నరులెల్లా వానలలోనని భక్తులు కదలి నానా దిక్కుల నరులెల్లా వానలలోనని భక్తులు కదలి గోవింద హరి గోవింద గోవింద హరి గోవింద గోవింద హరి గోవింద గోవింద హరి గోవింద. ముడుపులు జాళెలు మొగితల మూటలు కడలేని ఘనము కాంతలను ముడుపులు జాళెలు మొగితల మూటలు కడలేని ధనము కాంతలను కడుమంచి మనులు కరులు తురగములు పడిగొని జలగుచు భక్తులు కదలి కడు మంచి మనలు కరులు తురగములు బడిగొని చెలగుచు భక్తురు కదలి నానా దిక్కుల నరులెల్లా వానలలోనని భక్తులు కదలి నానా దిక్కుల నరులెల్లా వానలలోనని భక్తురు కదలి గోవింద హరి గోవింద గోవింద హరి గోవింద గోవింద హరి గోవింద గోవింద హరి గోవింద. మగుట వర్ధనులు మండలేశ్వరులు జగదేకపతులు చతురులను మగుటవర్ధనులు మండలేశ్వరులు జగదేకపతులు చతురులును తగు వెంకటపతి దర్శింపగ బహువగల సంపదల భక్తురు కదలి తగు వెంకటపతి దర్శింపగ బహువగల సంపదల భక్తులు కదలి నానా దిక్కుల నరులెల్లా వానలలోననే భక్తురు కదలి నానా దిక్కుల నరులెల్లా వానలలోనని భక్తులు కదలి గోవింద హరి గోవింద
நமோ வெங்கடேசாய, ஓம் நமோ நாராயணாய, கோவிந்தா கோவிந்தா. திருமலையப்பனுடைய அதாவது கருட சேவை கருட பஞ்சமியை முன்னிட்டு இப்பொழுது நாம் கருட வாகனத்திலே பெருமானை செவித்து கொண்டிருக்கிறோம். இன்று சிறப்பான நாள், அதாவது நாக சதுர்த்தி கருட பஞ்சமி இரண்டும் ஒன்றுடன் ஒன்று கலந்து அந்த கருட பகவான் எம்பெருமானை தாங்கிக் கொண்டு திருவீதி உலா வரும் காட்சி கருட பஞ்சமியை முன்னிட்டு கருட வாகன சேவையிலே செவித்து கொண்டிருக்கிறோம். இப்படியாக அந்த பகவானை சேவிக்கும் பாக்கியத்தை அடைந்திருக்கிறோம். ஸ்ரீவச்சனபூஷண சூத்திரத்திலே பஞ்ச பாண்டவர்களை காத்தது அடியார் என்பதற்காக அல்ல, அடியாரோடு சம்பந்தமுடையவர்கள் என்பதற்காக என்பதுதான் இங்கே நமக்கு புலப்படுகிறது. கந்து ஆர் களிற்றுக்கு கடல் மன்னர் கலங்கச் சங்கம் வாய் வைத்தான் என்று. கந்து ஆர் களிறு என்றால் மதநீரின் மனம் பொருந்திய அந்த யானைகள் கழல் மன்னர் எனில் அதில் ஏறி கம்பீரமாக போரில் துரியோதனனுக்காக கலந்து கொண்ட பதகத்தான், அதாவது ஜெயத்ரதன் முதலிய வீரர்கள் பீஷ்மர், துரோணர், கர்ணர், கிருபர், அஸ்வத்தாமன் என அணிவகுத்து நிற்கின்றவர்கள் கலங்கி போகுமாறு கண்ணன் போர் செய்யவில்லை. அவன் தன் சங்கில் வாய் வைத்தான். பாஞ்சஜன்யம் என்ற சங்கில் வாய் வைத்து யுத்த பூமியே அதிர ஒலி செய்தான். துரியோதனாதியர்கள் நெஞ்சம் மட்டுமல்ல, அங்கே சஞ்சயன் மூலம் போர் நிகழ்ச்சிகளை கேட்டுக்கொண்டிருந்த திருதராஷ்டிரன் நெஞ்சமும் பிளவுபடும் படியாக ஒலித்தது கண்ணனின் சங்கமாம். சகோஷோ தார்த்தாஷ்ராணாம் ஸ்ருதியாத் ஸ்ருதியானி வியதாரயத் என்று கண்ணனின் சங்கின் ஒலி திருதராஷ்டிர புத்திரர்களின் இதயங்களை பிளந்தது என்பது வியாசர் காட்டும் சித்திரம். சங்கு ஒலியிலேயே அவர்கள் மாண்டனர். பின் நடந்தது பெரும் யுத்தம் அல்ல, வெறும் யுத்தம். சங்கு ஊதிவிட்டான் என்றாலே முடித்து விட்டான் என்றல்லவா பொருள். அதை சூசகமாக வைத்து திருமங்கை ஆழ்வார் காட்டுகிறார் இந்த பாசுரத்திலே. தன்னை சரணென்று வந்தவர்களை தன் கௌரவம் கருதாது இறங்கி வந்து அருள் புரியும் அந்த இறையருளின் எளிய நிலையை திருமங்கை ஆழ்வார் சொல்லுகின்றார். திருநறையூர் செல்லும் பொழுது இந்த பாசுரத்தை நினைவில் கொள்ளுங்கள், உள்ள துயரமும் அவன் சங்கின் ஒலியில் மறையும் என்று. இவ்வாறாக அந்த சங்கை பற்றி அவ்விதமாக கூறுகிறார்கள். நாச்சியார் கோவிலிலே கல்கருடன். கல்கருடனுக்கு சிறப்பு மிக்க தலம். இவருக்கு தனி சன்னதி உண்டு. இங்கு மூலவரும் இவர்தான், உற்சவரும் இவர்தான். மிகச் சிறந்த வரப்பிரசாதி. ஆண்டுக்கு இருமுறை மார்கழி பங்குனி நடக்கும் கல்கருட சேவை பிரசித்தம். பெரிய திருவடி தரிசனம் என்றும் இதனை குறிப்பிடுவார்கள். வாகன மண்டபத்தில் புறப்படும் சமயம் இவர் திருப்பாதங்களை 4 தாங்கி வருவாராம். 4 பேர் தூக்கும் கருடனை 8 பேர், 16 பேர், 32 பேர் என்று தூக்கிக் கொண்டே வருவார்களாம். காரணம், தூக்க எடை இரட்டிப்பாகிக் கொண்டே போகுமாம். இறுதியாக 128 பேர் இந்த கல்கருடனை சுமந்து செல்லுவார்களாம். சந்நிதியை விட்டு வெளியே வரும்பொழுது எப்படி கல்கருடனின் எடை படிப்படியாக அதிகரிக்கின்றதோ அதேபோல் சந்நிதிக்கு திரும்பும் பொழுது கல்கருடனின் எடை படிப்படியாக குறையுமாம். அதிசயம் நடக்கிறது. கல்கருட சேவையை காண ஆயிரக்கணக்கான பக்தர்கள் இந்த கோவிலில் கூடுவார்கள். அதுதான் நாச்சியார் கோவில் கல்கருடனின் சிறப்பு. அதேபோல் திருமலையிலே ஒவ்வொரு மாதமும் நடைபெற்று கொண்டிருக்கும் கருட சேவையானது மிகவும் விசேஷமானது. கருட வாகனத்திலே பகவானை செவித்தால் நமக்கு கஷ்டங்கள் அனைத்தும் தீர்ந்து நம்மை அருளிச் செய்வான் என்ற ஒரு நம்பிக்கையில் எங்கெங்கிருந்தோ பக்தர்கள் எல்லாம் வந்து அந்த பகவானை செவிக்கிறார்கள் ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமி என்று. இன்று சிறப்பான கருட பஞ்சமியை முன்னிட்டு கருட வாகனத்திலே பகவான் எழுந்தருளியிருக்கிறார். அந்த கருட வாகனத்திலே எழுந்தருளிருக்கும் பகவானை சேவிப்போம். ஓம் நமோ நாராயணா கோவிந்தா கோவிந்தா என்று. இந்த
அதன்பின் உயிர் பெற்று எம்பெருமானின் திருவருளால், அதாவது இங்குள்ள கல்கருட ஆழ்வார் தனி சிறப்பு மிக்கவர். ஒரு சமயம் ஒரு ஊரிலே சிற்பி ஆகம விதிகளுக்கு உட்பட்ட முறையில் ஒரு கருடனை செதுக்கி வைத்தார். சிற்பம் முடியும் தருவாயில் கருடனுக்கு 2 புறமும் 2 சிறகுகளை செதுக்கி அதற்கு பிராண பிரதிஷ்டை செய்தாராம். உடனே உயிர் பெற்ற கருடன் மேல் நோக்கி பறக்க ஆரம்பிக்கவே இதை கண்ட அந்த அச்சமுற்ற சிற்பி தம் கையில் இருந்த கல் உளியை எடுத்து கருடன் மேல் எறிந்தாராம். மூக்கில் அடிபட்டதால் அந்த கருடன் இந்த நாச்சியார் கோவிலில் இறங்கிவிட்டார். அதன் பின்பு உயிர் பெற்று எம்பெருமானின் திருவருளால் இந்த தலத்திலேயே அமர்ந்து தம்மை வேண்டினோர் அனைவருக்கும் இங்கிருந்தே அருள் பாலித்து வருகிறார் இவர். இந்த தலத்தின் மூலஸ்தானத்திற்கு அருகே உள்ள மகா மண்டபத்தில் சால கிராம வடிவத்தில் நீள் சிறகும் நீள முடியும் நீண்டு வளர்ந்த திருமேனியுடன் கம்பீர தோற்றத்திலே எழுந்தருளியுள்ளார் இவர். எழுந்தருளியுள்ள இடம் 10.5 அடி சதுர அடி. இந்த கருடன் மேல் பறவை ஏறும் பரம்புருஷனான எம்பெருமான் திருவீதி கண்டருள்வது நாச்சியார் கோவில் கருட சேவை. இங்கு பெருமாளுக்கு திருவாராதனம் முடிந்ததும் 6 வேளைக்கு அமுத கலசம் சமர்ப்பிக்கப்படுகிறது. அமுத கலசம் எனப்படும் மோதகம் கொழுக்கட்டை இவருக்கு மிகவும் பிடித்தமானது. எனவே இவரை மோதகர் என்று சொல்லுவார்களாம். அவ்வளவு சிறப்பு வாய்ந்த அந்த கல்கருடவன் நாச்சியார் கோவிலிலே செவிக்கலாம். இதோ இங்கே எம்பெருமானை நாம் கருட வாகனத்திலே செவித்து கொண்டிருக்கிறோம். மிகவும் விசேஷமான இந்த கருட பஞ்சமி கருட வாகனத்தை முன்னிட்டு பெருமாளை செவித்து கொண்டிருக்கிறோம். எங்கே இந்த கோவில் உள்ளது என்றால், அதாவது நாச்சியார் கோவில் கும்பகோணத்திலிருந்து குடவாசல் செல்லும் வழியிலே சுமார் 10 கிலோமீட்டர் தொலைவிலே உள்ளது. முக்தி தரும் 12 தலங்களில் 11வது தலமாக போற்றப்படுவது நாச்சியார் கோவில். இந்த ஊரில் வாழ்ந்த ஒரு பக்தருக்கு 108 திவ்ய தேசங்களை காண வேண்டும் என்ற பேராவல். ஆனால் முடியவில்லை. 108 எம்பெருமாள்களையும் சேவிக்க வேண்டும் என்று தினந்தோறும் இந்த பெருமாளை கண்ணீர் மல்க வேண்டிக் கொண்டாராம். இந்த பக்தருக்காக அவரது கனவிலே திருநறையூர் ஸ்ரீனிவாசனே நேரிலே வந்து 108 திவ்ய தேசத்து எம்பெருமான்களின் விக்கிரகங்களை கொடுத்ததாகவும், நெடுங்காலம் தமது இல்லத்தில் வைத்து பூஜித்த இவைகளை தமது அந்திம காலத்தில் இந்த தலத்தில் ஒப்படைத்ததாகவும் கூறுகிறார்கள். இந்த 108 திவ்ய தேசத்து எம்பெருமானின் விக்கிரகங்களை இந்த தலத்தில் இன்றும் காணலாம். ஸ்ரீதேவி, பூதேவி, நீலாதேவி என்ற முப்பெரும் தேவியரில் நீலாதேவிக்கு பிரதானமான தலம். அதேபோல் திருமங்கையாழ்வார் தன்னுடைய மடல் பிரபந்தத்தை இந்த பெருமாள் மீதுதான் செய்தாராம். திவ்ய தேசத்தின் பெயரோடு நம்பி என்ற பெயரையும் சேர்ந்து அழைக்கும் சிறப்பு இந்த தலத்திற்கு உண்டு. தினந்தோறும் திருமண கோலத்திலே பிரம்மனால் பூஜிக்கப்படும் தலம் இது என்று புராணங்கள் கூறுகின்றன. சிவபெருமானுக்கு 70 திருக்கோயில்களை எழுப்பிய கோச்சங்கண் என்ற சோழ மன்னன் தனது வெற்றிக்காக இந்த தலத்தை ஏற்படுத்தினாராம். அதேபோல் வியூக வாசுதேவனாக இங்கே எழுந்தருளியுள்ள பெருமாள் தனது 5 நிலைகளில் உண்டான சக்தியை தேவிக்கு அளித்து ஸ்ரீனிவாசன் என்ற திருநாமத்தோடு தேவியே திருமண கோலத்திலே ஏற்றுக்கொண்டாராம். அப்படிப்பட்ட அந்த தலம் நாச்சியார் கோவில். விசேஷமான கோவிலிலே நாம் அந்த கல்கருடனையும் பெருமாளையும் சேவித்தோம் மானசீகமாக. இதோ இங்கே திருமலையிலே திருமலையப்பனாக நமக்கு சேவை சாதித்து கொண்டிருக்கிறார் கருட வாகனத்திலே. அந்த கருட வாகனத்திலே செவிக்கும் பொழுது விசேஷமான பலன்களை அளிப்பார் என்று கூறுகிறார்கள். பகவானே, பக்தவத்சலனே, கோவிந்தா கோவிந்தா என்று మమ్ము చూడనేల నీ మహిమే చూతువుగాక మమ్ము చూడనేల నీ మహిమే చూతువుగాక ఉమ్మడి పరుసమంటే దొక్క మాటే కాదా మమ్ము చూడనేల
మహిమే చూతువుగాక ఉమ్మడి పరుసమంటే దొక్క మాటే కాదా ఎక్కుమారులు నిన్ను పేరుకొని జపించగా మక్కళించి నీకు కొంత మహిమెక్కినా పెక్కుమారులు నిన్ను పేరుకొని జపించగా మక్కళించి నీకు కొంత మహిమెక్కినా ఒక్కమారు జపించి నేను రకుండినంతలోనే తక్కక నీ మహిమలో తరగిపోయినా ఒక్కమారు జపించి నేనూరకుండినంతలోనే తక్కక నీ మహిమలో తరగిపోయినా తక్కక నీ మహిమలో తరగిపోయినా మమ్ము చూడనేల నీ మహిమే చూతువుగాక ఉమ్మడి పరుసమంటే దొక్క మాటే కాదా తగిలి నే కాలమెల్లా ధ్యానము సేయగా నీకు జిగిని మేనికి కొంత చేవ ఎక్కినా తగిలినే కాలమెల్లా ధ్యానము సేయగా నీకు జిగి నీ మేనికి కొంత చేవ ఎక్కినా అగపడి ఒకవేళ అటు తలచి మానితే చిగురై అంతటిలోనే చిక్కివాడినా అగపడి ఒకవేళ అటు తలచి మానితే చిగురై అంతటిలోని చిక్కివాడినా చిగురై అంతటిలోని చిక్కివాడినా మమ్ము చూడనేల నీ మహిమే చూతువుగాక ఉమ్మడి పరుసమంటే దొక్క మాటే కాదా ఇన్నియాల శ్రీ వెంకటేశమా ఇంటిలోననే ఉన్నతి నీవారమని ఉంటే చాలు ఇన్నియాల శ్రీ వెంకటేశమా ఇంటిలోనని ఉన్నతి నివారమని ఉంటే చాలు సన్నము దొడ్డెంచనేల సరివలసి చోట అన్నియు నిత్యమింతే అలమటకు ఓపము సన్నము దొడ్డెంచనేల సరివలసి చోట అన్నియు నిత్యమింతే అలమటకు ఓపము అన్నియు నిత్యమింతే అలమటకు ఓపము మమ్ము చూడనేల నీ మహిమే చూతువుగాక ఉమ్మడి పరుసమ
ಓಂ ನಮೋ ವೆಂಕಟೇಶಾಯ. கருடாருடனே கோவிந்தா கோவிந்தா. தேவலோகத்திலிருந்து கருட பகவான் அமிர்தத்தை எடுத்து வர முயலும் பொழுது அங்கே ஒரு பெரிய சக்கரம் எப்பொழுதும் சுழன்று கொண்டே இருந்ததாம். அமிர்த குடத்தின் அருகே எவரும் செல்ல இயலாதது இருந்தது. அதை அலட்சியம் செய்யாத கருத்துமான் மிக்க தைரியத்துடன் அமிர்த கலசத்தை எடுத்து வந்தார். இன்றும் அமிர்த கலசத்தை திருக்கரத்திலே கருத்மானை ஸ்ரீரஸ்தத்தில் அந்த சேவிக்கலாம். கருத்மானை வஜ்ராயுத சகிதமாக இந்த கருத்மானை எதிர்க்க வீறு கொண்டு வினதாசுதன் தன் தோள் வலிமையாலேயே அனைவரையும் வென்று அமிர்த கலசத்தை மீட்டு வந்ததாக இவர் வலிமையை கண்ட ஸ்ரீபதியான ஸ்ரீமன் நாராயணன் உகந்து பல வரங்களை அனுகிரகித்தார். தாயை அடிமைத்தனத்தினிருந்து மீட்டார். தாயின் ஆசீர்வாதத்தையும் பெற்றார் கருத்தமான். இந்த கருடனை பெற்ற மகா பதிவிரத்தையான தக்ஷ பிரஜாபதியின் புதல்வியான வினத்தையே நமக்கு எல்லா க்ஷேமங்களையும் அளிக்க வேண்டும். அமிர்த கலசத்தை சுமந்து வந்த அந்த திருக்கரங்களிலேயே பகவானை, அதாவது திருக்கரங்களிலேயே நாம் உலகளந்த உத்தமனான கோபாலன், அந்த ஆபத் பாந்தவன், ரக்ஷகன், பக்தவத்சலன் என்று பல திருநாமங்களையுடைய ஸ்ரீனிவாசனின் திருக்கமல பாதங்களையும் ஏந்திக் கொண்டு நமக்கு காட்சியளிக்கிறான். நம் குறைகள் அனைத்தும் தீர இனி என்ன தடை வரப்போகிறது என்று சேவித்து கொண்டு கருட வாகனத்திலே எம்பெருமானை சேவித்து கொண்டிருக்கிறோம். பக்தவத்சலா கோவிந்தா, பாகவத பிரிய கோவிந்தா, நித்திய நிர்மலா கோவிந்தா, நீலமேக சியாமா கோவிந்தா என்று அந்த கருட வாகனத்திலே எம்பெருமானை சேவித்து கொண்டிருக்கிறோம். கருடன் மிகவும் அதிருஷ்டசாலி. ஏனென்றால் பகவானுக்கே வாகனமாக மாறி பகவானை சுமந்து சென்று கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்ட அந்த பகவானை சேவித்துக் கொண்டிருக்கிறோம். సుతకు జయమంగళం నిత్య శుభమంగళం జయమంగళం నిత్య శుభమంగళం
పరుషనళికించి గైకొనిడి అచ్యుతునకు ఎలమి పాకంబు జేయించి అందర కన్నా మలయగె పొడసగే మహామాతకు జయమంగళం నిత్య శుభమంగళం జయమంగళం నిత్య శుభమంగళం మరియు చిత్ర విచిత్ర మంటపావళులకును తిరువీధులకు దివ్య తీర్థములకు పరగ ఘన గోపుర ప్రాకార తతులకును చిరములై తగు కనక శిఖరములకు జయమంగళం శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద భక్తవత్సల గోవింద భాగవత ప్రియ గోవింద గోవింద హరి గోవింద గోకుల నందన గోవింద विना वेङ्कटेशं ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ